பட்டு மேன்மையான நமது இந்திய கலாச்சாரத்தின் ஒரு சிறந்த அடையாள சின்னமாகும். பட்டுக்கென்று ஒரு தனி பாரம்பரியம் உண்டு. திரேதாயுகத்தில் ராமன் பட்டாடை அணிந்திருந்ததாக நமது இதிகாசங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டைக்கால அரச பரம்பரையிலிருந்து இன்றைய நாகரிக காலம் வரையில் பட்டு வளர்ப்பு பற்றிய வரலாற்று சான்றுகள் உள்ளன. பட்டு வளர்ப்பு தொழில் கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பினை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவுகின்றது. விவசாயிகள் பட்டு வளர்ப்பு தொழிலை அதிக வருமானம் பெறுவதற்கு தரமான மற்றும் ஆரோக்கியமான மல்பெரி இலைகளை உற்பத்தி செய்ய வேண்டும். வளமான மற்றும் ஆரோக்கியமான மல்பெரி தோட்டத்தை அமைப்பதற்கு விவசாயிகள் தகுந்த நிலத்தை தேர்வு செய்ய வேண்டும். நல்ல தரமான மல்பெரி நாற்றுக்கண்டுகளை உற்பத்தி செய்ய வேண்டும். மல்பெரி கன்றுகளை நல்ல இடைவெளி விட்டு நடவு செய்ய வேண்டும். நல்ல முறையில் தோட்ட பராமரிப்பு, மண் வளத்தை பாதுகாத்தல், தக்க தருணத்தில் நீர் பாய்ச்சுதல், சரியான தொழு உரம் மற்றும் ரசாயன உரங்களை பயன்படுத்துதல், ஒருங்கிணைந்த முறையில் நோய் மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் நல்ல பலமான மற்றும் ஆரோக்கியமான மல்பெரி தோட்டத்தை விவசாயிகள் உருவாக்க முடியும். மல்பெரி சாகுபடி முறைகள் மற்றும் மல்பெரி தோட்ட பராமரிப்பு முறைகளை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். மண் பரிசோதனை. மல்பெரி ஆழ வேரூன்றி பல்லாண்டு வளரக்கூடிய ஒரு தாவரமாகும். அதன் சாகுபடிக்கு ஏற்ற நல்ல வடிகால் வசதியுள்ள சமமான நிலத்தை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமாகும். முதலில் ஒரு அடி ஆழத்திற்கு குழியை தோண்டி அதன் உட்சுவட்டிலிருந்து மண்ணை சுரண்டி ஒரு பிளாஸ்டிக் தட்டில் சேகரிக்க வேண்டும். தொடர்ந்து குழியை 2 அடி ஆழம் வரையில் தோண்டி மண்ணை அப்புறப்படுத்தி குழியின் உட்புற சுவற்றிலிருந்து மண் மாதிரியை சேகரித்து வேறொரு தட்டில் சேகரிக்க வேண்டும். ஒன்று மற்றும் 2 அடி ஆழத்திலிருந்து எடுத்த மண் மாதிரிகளை தனித்தனியே சுத்தமான துணிப்பைகளில் சேகரித்து மண் மாதிரி பற்றிய விவரங்களை எழுதி அந்தந்த பைகளில் வைத்து கட்டி மண் பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும். இவ்வாறு அனுப்பப்பட்ட மண் மாதிரிகள் மண் பரிசோதனை கூடத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. மண்ணின் ஊட்டச்சத்து, காரமிலத்தன்மை, அங்கக கரிமம் போன்ற பலதரப்பட்ட பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. பின்னர் மண் பரிசோதனை பற்றிய அறிக்கை தயார் செய்யப்பட்டு அதன் விவரங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றது. வரப்பு, நீர் தங்கிய நிலம், மர நிழல் விழும் பகுதி மற்றும் உரமட்ட நிலத்திலிருந்து மண் மாதிரிகளை சேகரிப்பதை தவிர்க்க வேண்டும். நிலத்தை தயார் செய்தல். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தை 1 அடியிலிருந்து 1.5 அடி வரையில் ஆழமாக உழவு செய்ய வேண்டும். உழவு செய்த பின்னர் நிலத்தில் உள்ள களைகள், வேர்க்கரணைகள் மற்றும் கற்கள் போன்றவற்றை நீக்கிவிட வேண்டும். நிலத்தில் உள்ள மண் ஆறிய பின்னர்
மண்கட்டிகள் உடைக்கப்பட்டு நிலம் சமப்படுத்தப்பட வேண்டும். பிறகு பரிந்துரைக்கப்பட்ட அளவில் நன்கு மக்கிய தொழு உரத்தை சமச்சீராக நிலத்தில் சேர்க்க வேண்டும். நிலம் அமிலத்தன்மை உள்ளதாக இருந்தால் பரிந்துரைக்கப்பட்ட அளவு சுண்ணாம்பையும், காரத்தன்மை உள்ளதாக இருந்தால் பரிந்துரைக்கப்பட்ட அளவு ஜிப்சத்தையும் நிலத்தில் சேர்க்க வேண்டும். இவ்வாறு சுண்ணாம்பையும் ஜிப்சத்தையும் நிலத்தில் தூவிய பின்னர் அவை மண்ணோடு மண் கலப்பதற்காக நிலத்தை நன்கு உழவு செய்ய வேண்டும். நிலத்தில் கரையான் தொல்லை இருந்தால் 2% குளோர் பைரிபாஸ் என்ற பூச்சி மருந்தை தண்ணீரில் கரைத்து மண்ணில் தெளிக்க வேண்டும். மண்ணின் வளத்தை மேம்படுத்த பசுந்தாள் உரங்களான சணப்பை, தக்கைப்பூண்டு மற்றும் கொல்லுப்பயிறு போன்ற தாவரங்களை பயிர் செய்ய வேண்டும். செடிகள் வளர்ந்த பின்னர் அவைகளை நன்கு உழவு செய்து மண்ணோடு மண்ணாக கலக்க வேண்டும். நீர்த்தொட்டி, கிணறு, ஆழ்துளை கிணறு மற்றும் சொட்டு நீர் பாசனம் மூலம் ஆண்டு முழுவதும் மல்பரி தோட்டத்தை எளிதில் பராமரிக்க முடியும். விதை கரணிகளின் மூலம் நீர்ப்பாசன வசதியுள்ள மற்றும் மானாவாரி பகுதிகளுக்கான அதிக அளவில் மகசூல் தரக்கூடிய மல்பரி ரகங்களை நமது பட்ட ஆராய்ச்சி மையங்கள் கண்டறிந்துள்ளன. நீர்ப்பாசன தோட்டத்திற்கேற்ற மல்பரி ரகங்கள்: கன்வா 2, K2, M5 எனப்படும் மல்பரி ரகங்கள் செழித்தோங்கி வளரக்கூடியது. இதன் இலைகள் பசுமையாக இருக்கும். இதன் கிளைகள் நேரானவை. இலைகள் மிருதுவாகவும் பிளவுகளற்றும் காணப்படும். தேவையான உரம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை அளிக்கும் பொழுது ஒரு ஏக்கருக்கு ஒரு வருடத்திற்கு 12,000 to 14,000 கிலோ வரை இலை அறுவடை செய்யலாம். S36 இந்த ரகத்தின் கிளைகள் செங்குத்தாகவும் முரட்டுத்தன்மை உடையதாகவும் இருக்கும். வேர் உறுதியாக இருக்கும். இலைகள் மிருதுவாகவும் தளிர்பச்சை நிறத்திலும் காணப்படும். இந்த ரகம் ஆண்டொன்றுக்கு சுமார் 16,000 முதல் 18,000 கிலோ வரை இலை மகசூல் கொடுக்கக்கூடியது. V1 ரகம் மைசூரில் உள்ள மத்திய பட்டு ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையத்தாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ரகம். அதிக மகசூல் தரக்கூடியது. இந்த ரகத்தின் கிளைகள் நேரானவை. இலைகள் கரும்பச்சை நிறத்தில் காணப்படும். ஆண்டொன்றுக்கு ஏக்கருக்கு 24,000 கிலோ வரை மகசூல் தரக்கூடியது. மானாவாரி தோட்டத்திற்கேற்ற மல்பரி ரகங்கள்: மைசூர் நாட்டு இனம். நாட்டு இனம் எனப்படும் இந்த வகை எல்லா சூழ்நிலைகளிலும் வளரக்கூடியது. சராசரி உளவியல் சாகுபடி முறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இலைகள் சிறியதாகவும் மெல்லியதாகவும் பிளவுகளுடனும் காணப்படும். ஆண்டொன்றுக்கு ஒரு ஏக்கருக்கு 3,000 முதல் 3,500 கிலோ வரை இலை மகசூல் தரக்கூடியது. S13 ரகம். இந்த ரகம் வேகமாக வளரக்கூடியது. நேரான கிளைகளை கொண்டது. குறுகிய இடைக்கணுக்கள் கொண்டவை. இந்த ரகத்தின் இலைகள் கரும்பச்சை நிறத்தில் காணப்படும். இருதய வடிவில் இருக்கும். இலைகள் ஈரத்தன்மையை அதிக நேரம் தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவை. நன்கு வேர்விடும் திறனுடையதால் குறைந்த நீர் பாசன வசதி உள்ள இடங்களில் இது பிரபலமாக காணப்படுகிறது. ஆண்டொன்றுக்கு 5,000 முதல் 6,000 கிலோ வரை இலை மகசூல் தரக்கூடியது. S34 ரகம். இந்த ரகம் அதிக காரத்தன்மை உள்ள கரிசல் மண் நிலத்திற்கு ஏற்றது. ஆழமாக வேர்விடக்கூடியது. நீர் பற்றாக்குறை உள்ள இடங்களில் நன்கு வளரக்கூடியது. இலைகள் கரும்பச்சை நிறத்தில் காணப்படும். மேலும் ஈரத்தன்மையை தக்க வைத்துக் கொள்ளும் திறனுடையவை.
ஆண்டொன்றுக்கு 5000 முதல் 6000 கிலோ வரை இலை மகசூல் தரக்கூடியது. விதைக்கரணைகளுக்கான மல்பரி தோட்டம். பொதுவாக விதைக்கரணைகள் மூலமே மல்பரி சாகுபடி செய்யப்படுகிறது. விதை குச்சிக்கென தனி தோட்டம் அமைப்பது அவசியமாகும். பூச்சிகள் மற்றும் நோய்களற்ற ஆரோக்கியமான கணுக்களை உடைய 6 முதல் 9 மாதம் வயதுடைய கிளைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். மிருதுவான மேல்பாகம் மற்றும் கடினமான அடிப்பகுதியை நீக்கிவிட்டு மல்பரி கரணைகளை தயார் செய்ய வேண்டும். நாற்றங்கால் தயாரித்தல். நாற்றங்காலுக்கென தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தில் மணல் மற்றும் தொழு உரம் போட்டு நன்கு ஆழமாக உழவு செய்து சமப்படுத்த வேண்டும். பிறகு 3 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமுடைய சிறு படுக்கைகளை அமைக்க வேண்டும். நீர்ப்பாசன வாய்க்கால்கள் அமைத்து படுக்கைகளுக்கு நன்கு நீர் பாய்ச்ச வேண்டும். கயிற்றின் உதவியுடன் 30 சென்டிமீட்டர் இடைவெளி அளவில் வரிசையாக கோடு போட்டு கரணைகளை நடவு செய்ய வேண்டும். கரணைகள் நன்கு வளரவும் பாஸ்பேட் உரத்தை சேமிக்கவும் படுக்கை ஒன்றுக்கு 1 கிலோ வீதம் வேம் என்ற நுண்ணுயிர் உரத்தை சேர்க்க வேண்டும். நடவுக்காக தேர்வு செய்யப்பட்ட கரணைகளின் மொட்டுகளுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு பாதுகாத்து வைக்க வேண்டும். கரணைகளில் 3 மொட்டுகள் இருக்குமாறு அவற்றை வெட்ட வேண்டும். கரணைகளுக்கு சேதம் ஏற்படுவதை தவிர்க்க அரிவாள் மற்றும் சிக்கேச்சரை பயன்படுத்தலாம். அதிக அளவில் கரணைகள் தேவைப்படும் விவசாயிகள் விதை கரணைகளை வெட்டுவதற்கு மைசூரில் உள்ள மத்திய பட்டு ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையத்தினால் உருவாக்கப்பட்ட கரணை வெட்டும் எந்திரத்தை பயன்படுத்தலாம். இவ்வாறு வெட்டிய கரணைகளை 1% இண்டோஃபில் M45 என்ற பூஞ்சான கரைசலில் 30 நிமிடங்கள் ஊற வைத்து பின்னர் நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். படுக்கையில் குறிப்பிட்ட வரிசையில் 20 முதல் 30 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு 2 மொட்டுக்கள் மண்ணுக்குள் இருக்குமாறும் 1 மொட்டு வெளியில் தெரியுமாறும் நடவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு விதை கரணைக்கும் இடையில் 8 சென்டிமீட்டரிலிருந்து 10 சென்டிமீட்டர் வரை இடைவெளி இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாற்றங்கால் படுக்கையிலும் 180 விதை கரணைகளை நடவு செய்யலாம். நாற்றங்கால் படுக்கை பராமரிப்பும் பாதுகாப்பும். நாற்றங்காலை நன்கு பராமரித்தல் மூலம் நல்ல நாற்றுகளை உற்பத்தி செய்ய முடியும். நாற்றுகளுடன் வளரும் களைகளை அவ்வப்பொழுது அகற்றிவிட வேண்டும். நாற்றுகள் 20 முதல் 25 சென்டிமீட்டர் உயரம் வளர்ந்தவுடன் வேர்பாகத்தில் கையளவு யூரியா அல்லது அமோனியம் சல்பேட் உரங்களை போட்டு நீர் பாய்ச்சுவதால் அவைகள் பசுமையாக செழித்து வளர ஏதுவாகிறது. நாற்றை பாதுகாக்க DDVP மற்றும் பெவிஸ்டின் மருந்துகளை பயன்படுத்தலாம். இலை உற்பத்தியை அதிகரிக்க விப்புல் மற்றும் செரி பூஸ்ட் என்ற ஊட்டச்சத்து கரைசலையும் தெளிக்கலாம். இவ்வாறு மேற்கூறிய பரிந்துரைகளை கடைபிடிப்பதால் ஆரோக்கியமான மல்பரி நாற்றுகளை உருவாக்க முடியும். நாற்றுகளை நடவு செய்தல். மல்பரி கரணைகள் 4 மாதங்களில் நன்றாக வளர்ந்து தோட்டங்களில் நடவு செய்வதற்கு தயாராகின்றது. நாற்றுகளை எளிதில் பிடுங்குவதற்கும் வேர்பாகமானது சேதாரமடையாமல் இருப்பதற்கும் நாற்றை பிடுங்குவதற்கு முன் நன்கு நீர் பாய்ச்ச வேண்டும். நாற்றுகளை பிடுங்கிய பின் அதன் வளர்ச்சியின் அடிப்படையில் அதனை ரகவாரியாக பிரிக்க வேண்டும். இரண்டு தண்டுகள் இருப்பின் ஒரு தண்டை வெட்டி நீக்கிவிட்டு வேர்களை சீராக்கி நடவு செய்யும் வரை நாற்றுகளை ஒரு ஈர சாக்கில் மூடி வைத்து பாதுகாப்பாக வைக்க வேண்டும்.
பாசன வசதியுள்ள தோட்டங்களில் மல்பெரி சாகுபடி முறைகள். மைசூரில் உள்ள மத்திய பட்டு ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் ஜோடி வரிசை நடவு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது விவசாயிகளுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இம்முறையால் பெரும் அளவு வேலையாட்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. தோட்டத்தில் மக்கிய தொழு உரத்தை போட்டு வாய்க்கால் மூலம் நன்கு நீர் பாய்ச்ச வேண்டும். பின்னர் 1 அடி முதல் 1.25 அடி வரை ஆழமுள்ள குழிகளை தோண்டி அதனுள் தொழு உரத்தை போட வேண்டும். பின்னர் நாற்றை குழியில் நட்டு வேர்ப்பகுதியை சுற்றியுள்ள மண்ணை அழுத்தி நன்கு நீர் பாய்ச்ச வேண்டும். மானாவாரி தோட்டங்களில் நாற்றுகளை 3 அடிக்கு 3 அடி இடைவெளி விட்டு நடவு செய்ய வேண்டும். 3 அடி இடைவெளியில் 1 கன சதுரடி அளவுள்ள குழிகளை அமைத்து அதனுள் 2 கிலோ தொழு உரம் 1 கிலோ மண் கலவையை நிரப்ப வேண்டும். மொட்டுக்கள் அதிகம் உள்ள நாற்றுகளை நடவு செய்து நன்கு நீர் பாய்ச்ச வேண்டும். இவ்வாறு எல்லா பரிந்துரைகளையும் முறையாக செயல்படுத்துவதன் மூலம் 4-5 மாதங்களில் வளமையான மல்பெரி தோட்டத்தினை உருவாக்கலாம். மல்பெரி தோட்ட பராமரிப்பு. மல்பெரி தோட்டத்தின் வளர்ச்சிக்கு களைகள் ஒரு தடையாகும். தோட்டத்தில் இடப்பட்ட எரு மற்றும் உரத்தின் முழு பயனையும் மல்பெரி செடிகள் பெற களைகளை கட்டுப்படுத்துவது இன்றியமையாததாகும். செடிகளுக்கு இடையில் உள்ள மண்ணை அவ்வப்போது கொத்தி கிளறிவிட வேண்டும். பின்னர் நன்கு நீர் பாய்ச்ச வேண்டும். சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசன முறையை கடைபிடிப்பதால் வாய்க்கால் பாசனத்தை விட 40% நீர் சேமிப்படைகிறது. மேலும் ஆற்றலினுடைய தேவையும் பெருமளவு குறைகின்றது. சொட்டு நீர் பாசனத்தின் மற்றொரு பயன் பாசன நீர் மூலம் உரமிடுதலாகும். நாம் அளிக்கக்கூடிய உரத்தை நீருடன் கலந்து சொட்டு நீர் மூலமாக மல்பெரி செடிகளுக்கு அளிக்கலாம். மல்பெரியை தாக்கும் பூச்சிகளும் மற்றும் நோய்களும். மல்பெரி இலைகளை தாக்கும் நோய்களான இலைப்புள்ளி, இலைத்துரு மற்றும் சாம்பல் நோய் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அத்துடன் வேர்களை தாக்கும் வேரழுகல், வேர்முடிச்சு போன்ற நோய்கள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இதனால் ஆரோக்கியமான இலைகள் புழு வளர்ப்பிற்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. அத்துடன் பட்டு வளர்ப்பு மிகவும் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விவசாயிகள் தக்க தருணத்தில் பரிந்துரைக்கப்பட்ட பூச்சி மற்றும் நோய்க்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலம் பூச்சிகள் மற்றும் நோய்களிலிருந்து மல்பெரி தோட்டத்தை பாதுகாக்கலாம். நன்கு வளர்ந்த மல்பெரி தோட்டத்தை பாதிக்கும் மற்றொரு முக்கியமான நோய் துக்ரா நோயாகும். துக்ரா நோயினை கீழ்க்கண்ட முறைகளில் கட்டுப்படுத்தலாம். பௌதிக முறை, வேதியியல் முறை மற்றும் உயிரியல் கட்டுப்பாட்டு முறை. மல்பெரியை தாக்கும் பல்வேறு பூச்சிகளில் மாவு பூச்சிகள் மல்பெரி செடிகளில் நுனிப்பகுதியை பாதித்து பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றது. இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட நுனிகளை வெட்டி எடுத்து தீயிட்டு எரித்துவிட வேண்டும். உயிரியல் கட்டுப்பாட்டு முறையில் அட்டை பெட்டிகளில் சேகரிக்கப்பட்ட பொறி வண்டுகளை துக்ரா நோய் தாக்கப்பட்ட தோட்டத்தில் விட்டு நோய்களை கட்டுப்படுத்தலாம். இந்த பொறி வண்டுகள் மாவு பூச்சிகளை தின்று அவைகள் இனப்பெருக்கம் செய்வதை கட்டுப்படுத்துகின்றன. இந்த முறையை மைசூரில் உள்ள மத்திய பட்டு ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. வேதியியல் முறையில் பாதுகாப்பான
பூச்சிக்கொல்லிகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவு பயன்படுத்தி துக்ரா நோயினை பெரிய அளவில் கட்டுப்படுத்தலாம். இறுதியாக வளர்ச்சி குன்றிய மற்றும் பலமற்ற பக்க கிளைகளை வெட்டி நல்ல ஆரோக்கியமான 10 முதல் 12 கிளைகளை மட்டும் பராமரிக்க வேண்டும். இப்பொழுது ஆரோக்கியமான இலைகளை கொண்ட மல்பரி தோட்டம் அறுவடைக்கு தயாராக உள்ளது. கவாத்து செய்த பின்னர் ஏர் அல்லது டிராக்டர் உதவியுடன் உழவு செய்து களைகளை நீக்க வேண்டும். களைகள் அதிகமாக இருந்தாலோ அல்லது ஆட்பற்றாக்குறை இருந்தாலோ கிளைசில் என்ற களைக்கொல்லி மருந்தினை உபயோகித்து களைகளை கட்டுப்படுத்தலாம். மண்ணின் ஊட்டச்சத்தினை மேம்படுத்தவும் மண் வளத்தை பெருக்கவும் சணப்பை, தக்கைப்பூண்டு மற்றும் கொல்லுப்பயிறு போன்ற பசுந்தாள் புறச்செடிகளை வளர்க்க வேண்டும். அவைகள் வளர்ந்த பின்னர் மண்ணோடு மண்ணாக சேர்த்து உழுதுவிட வேண்டும். இவ்வாறு மண்ணுடன் கலந்த பசுந்தாள் செடிகளின் வேர்முடிச்சில் உள்ள ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் காற்று மண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை உறிஞ்சி செடிக்கு தேவையான தழைச்சத்தினை வழங்கி அதன் வளர்ச்சிக்கு உதவுகின்றது. கவாத்து செய்த பின்னர் கிடைக்கும் வேண்டாத செடி கிளைகள் இலைகளை கொண்டு மண்புழு உரத்தை தயார் செய்யலாம். இவ்வாறு தயார் செய்த மண்புழு உரத்தை குழி தோண்டி செடிகளுக்கு இடையில் போட்டு மண்ணை கொண்டு மூடிவிட வேண்டும். மண்புழு உரம் கிடைக்காத பொழுது மக்கிய தொழு போடலாம். உயிரியல் உரங்களான அசிடோபாக்டர், செரி அசோ தழைச்சத்தினை வழங்கும் நுண்ணுயிர் உரங்களாகும். செரிபாஸ் என்னும் உயிர் உரம் மணிச்சத்தினை வழங்குகின்றது. இந்த உயிர் உரங்களை தொழு உரத்துடன் கலந்து செடிகளுக்கு அளிக்க வேண்டும். இவ்வாறு உயிர் உரங்களை மல்பரி தோட்டத்துக்கு நாம் பயன்படுத்தும் பொழுது நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படுகிறது. மேலும் ரசாயன உரங்களுக்கான செலவும் அதிக அளவில் குறைக்கப்படுகின்றது. பரிந்துரைக்கப்பட்ட அளவின்படி நேரடி உரங்களான அமோனியம் சல்பேட், சூப்பர் பாஸ்பேட் மற்றும் பொட்டாஷ் ரசாயன உரங்களை ஒன்றாக கலந்து செடிகளுக்கு அருகில் போட்டு மண்ணை கொண்டு மூடிவிட வேண்டும். இவ்வாறு செய்வதால் மல்பரி செடியின் இலையின் உற்பத்தியினை நாம் அதிகரிக்க முடியும். ஒரு வருடத்திற்கு 1 ஹெக்டேர் மல்பரி தோட்டத்திற்கு தேவையான ரசாயன உரங்களின் அளவு 350 கிலோ தழைச்சத்து, 140 கிலோ மணிச்சத்து, 140 கிலோ சாம்பல் சத்து. சரியான காலத்தில் நீர் பாய்ச்சுதல், பரிந்துரைக்கப்பட்ட வண்ணம் உழவு முறைகளை கையாளுதல் மூலம் நல்ல வளமான மல்பரி தோட்டத்தை உருவாக்கலாம். மல்பரி ஆராய்ச்சியாளர்களுடைய பரிந்துரை பட்டு வளர்ச்சிக்கு ஒரு மூலாதாரமாகும். Indian sericulture is passing through exciting times. Some of the breakthrough in technologies that we have achieved in recent years have revolutionized productivity levels and the quality of silk being produced in the country. However, sericulture continues to be a highly decentralized industry in our country. Central Silk Board has already come out with a number of new technologies as well as package of practices for the farmers and the reelers. We have to ensure that all these technologies reach the farmers, the reelers and also those in the weaving as well as processing sectors. You would also be happy to know that the Central Silk Board and the state governments
have a number of projects as well as schemes to support you in the adoption of technologies. I hope this film will help you to understand the technologies better, adapt them to your field conditions. Central Silk Board and the state governments have a number of schemes to support. ட்ரைகான்டினால் இரும்பு மற்றும் துத்தநாகம் உபயோகித்து மல்பரி இலை உற்பத்தியை அதிகப்படுத்துதல். ஆரோக்கியமாக வாழ உணவை தவிர மற்றும் சில தேவைகள் உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவைகளில் ஹார்மோன்கள் மற்றும் வைட்டமின்கள் உள்ளடங்கும். இவைகள் போதுமான அளவிற்கு கிடைக்காவிட்டால் உணவு அல்லது டானிக் மூலம் எடுத்துக்கொள்கிறோம். நல்ல முறையில் மல்பரி வளர்வதற்கு தழைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து தேவைப்படுகிறது. மனிதர்களை போன்றே செடிகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ஹார்மோன்கள் தேவைப்படுகின்றன. இவைகளை நாம் செடிகளுக்கு அளிக்க வேண்டும். செடிகளுக்கு தேவையான மணிச்சத்து, தழைச்சத்து மற்றும் சாம்பல் சத்து இட்டாலும் மேற்கூறிய ஊட்டச்சத்துக்கள் இல்லையெனில் செடிகள் ஆரோக்கியமாக வளர்வதில்லை. மல்பரி செடிகளுக்கு ட்ரைகான்டினால், இரும்பு மற்றும் துத்தநாக சத்து முக்கியமான ஊட்டம் தரும் மருந்துகளாகும். ட்ரைகான்டினால் செடிகளின் வளர்ச்சியை ஊக்குவித்து நல்ல பலன்களை தரச் செய்கிறது. ஒரு ஹெக்டேர் மல்பரி தோட்டத்திற்கு 125 மில்லி லிட்டர் ட்ரைகான்டினால் மருந்தை 600 லிட்டர் தண்ணீரில் கலந்து அடிக்க வேண்டும். மல்பரி செடிகளின் மீது காபாத்து செய்த 15 நாட்களுக்கு பின்னர் நன்றாக நனையும்படி தெளிக்க வேண்டும். மருந்தடித்து 2-3 நாட்களுக்கு பின்னர் உரமிட வேண்டும். 15 நாட்களுக்கு ஒருமுறை ட்ரைகான்டினால் மருந்து தெளிக்க வேண்டும். நன்றாக வெயிலடிக்கும் நாட்களில் கைத்தெளிப்பான் அல்லது விசை தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். மருந்து தெளித்த 6 மணி நேரத்திற்குள் மழை பெய்தால் மறுநாளும் இம்மருந்தை தெளிக்க வேண்டும். மருந்து தெளிக்க பாத்திரங்கள் மற்றும் PVC குழாய்களை பயன்படுத்தக்கூடாது. மருந்தடித்த செடிகளில் 25% இலை உற்பத்தி அதிகமாகவும் செடிகளின் இலைகள் கரும்பசுமையாகவும் இருக்கும். இரும்பு சத்து மிகச் சிறிய அளவில் தேவைப்படும் ஊட்டச்சத்து. பொதுவாக இது மண்ணில் கிடைக்கின்றது. சில சமயங்களில் செடிகள் இந்த இரும்பு சத்தை உபயோகிக்க முடியாத வண்ணம் சோர்ந்து விடுகிறது. இரும்பு சத்துக்கள் குறைவான மல்பரி செடிகளின் இலைகள் நோயுற்றது போலும் வெளிர் மஞ்சள் அல்லது வெள்ளை நிறமாக தென்படும். இரும்பு சத்தானது ஃபெரஸ் சல்பேட் என்ற உரம் மூலம் செடிகளுக்கு கிடைக்கின்றது. 19% இரும்பு சத்து இந்த உரத்தில் இருக்கின்றது. ஹெக்டேர் ஒன்றுக்கு 5 கிலோ ஃபெரஸ் சல்பேட் உரத்தை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து மல்பரி செடிகளில் தெளிக்க வேண்டும். காவாத்து செய்த 15-20 நாட்களுக்கு பின்னர் இலைகளின் மீது நன்றாக படும்படி தெளிக்க வேண்டும். துத்தநாகம் என்பது சிறிய அளவில் தேவைப்படும் மற்றொரு ஊட்டச்சத்து. துத்தநாக சத்து தேவையான அளவு இல்லாத செடிகள் பூமியில் இருந்து போதுமான அளவு தண்ணீரை எடுத்துக் கொள்வதில்லை. மேலும் மணிச்சத்தை போதுமான அளவு உபயோகிப்பதில்லை. துத்தநாக சத்து குறைந்த மல்பரி இலைகள் பட்டுப்புழுக்களுக்கு உணவாக கொடுத்தால் அப்புழு சரியானபடி வளர்ச்சி அடைவதில்லை. துத்தநாக சத்து போதுமான அளவு இல்லாத மல்பரி செடியின் இலைகள் மஞ்சள் அல்லது பழுப்பு நிற புள்ளிகள் தென்படும். அந்த இலைகளில் காணப்படும் இலை நரம்புகள் கருமையாக காணப்படும். ஜிங்க் சல்பேட் உரமிடுவதன் மூலம் மல்பரி செடிகளுக்கு தேவையான துத்தநாக சத்து சேர்க்கலாம். ஹெக்டேர் ஒன்றுக்கு 9 கிலோ ஜிங்க் சல்பேட் உரத்தை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். காவாத்து செய்த 15-20 நாட்களுக்கு பின்னர் இலைகளின் மீது நன்றாக நனையும்படி தெளிக்க வேண்டும். ஜிங்க் சல்பேட் தெளிப்பதின் மூலம் ஹெக்டேர் ஒன்றுக்கு ஒரு வருஷத்தில் 12,000 கிலோ அதிக அளவு மல்பரி இலைகளை உற்பத்தி செய்ய முடியும். மேற்கூறிய ஊட்டச்சத்துக்கள் உபயோகிப்பதன் மூலம் மல்பரி செடிகள் ஊட்டச்சத்துக்களை நன்றாக கிரகித்து அதன் மூலம் பட்டுப்புழுக்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இலைகள் மூலம் கிடைக்க வழி செய்கிறது. மேற்கூறிய முறைகளை கையாண்டு அதிக பலன்களை பெறுங்கள். மல்பரி செடியை தாக்கும் பூச்சிகள். மல்பரி பல பூச்சிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகும் ஒரு செடியாகும். மல்பரியை தாக்கும் முக்கியமான பூச்சிகளை சாறு உறிஞ்சிகள் மற்றும் இலையை உண்ணும் பூச்சிகள் என இரு வகையாக பிரிக்கலாம். மாவு பூச்சி, செதில் பூச்சி, இலைப்பேன் மற்றும் தத்துப்பூச்சி என்பன முக்கியமான சாறு உறிஞ்சும் பூச்சிகளாகும். இவைகள் கோடையில் அதிகமாக காணப்படுகின்றன. மாவு பூச்சி என்பது மல்பரிக்கு அதிக ஊறு விளைவிக்கும் பூச்சியாகும்.
இதன் தாக்குதலை உருக்குலைந்த நுனிகள், தட்டையான தடிமனான தண்டு மற்றும் சுருங்கிய இலைகளை கொண்டு எளிதாக அறியலாம். இந்த அறிகுறிகளை துக்ரா என்று பொதுவாக கூறுவர். இதனால் இலையின் தரமும் மகசூலும் பாதிக்கப்படுகிறது. துக்ரா என்பது வைரஸ் உட்பட எந்த ஒரு நோய்க்கிருமியாலும் உண்டாவதில்லை. மாவு பூச்சிகளால் உண்டாகும் ஒரு நோய்தான் துக்ரா. மாவு பூச்சிகள் சராசரியாக ஒரு பெண் பூச்சி 300 முட்டைகளை இடுகிறது. ஆண் பூச்சி 4 இளம் பருவங்களையும் பெண் பூச்சி 3 இளம் பருவங்களையும் கொண்டுள்ளது. 25 நாட்களில் இப்பூச்சி தன் வாழ்க்கை பருவத்தை முடிக்கிறது. ஒருங்கிணைந்த வேளாண்மை முறைகளான துக்ரா தாக்கப்பட்ட பகுதிகளை வெட்டி எறிதல், 0.2% DDVP பூச்சி மருந்தை 0.5% சோப்பு தண்ணீர் கலந்து அடித்தல் மற்றும் புள்ளி வண்டுகளை இனவிருத்தி செய்து தோட்டத்தில் உலாவ விடுதல் போன்றன துக்ராவை எதிர்க்கும் சீரிய முறைகளாகும். மற்றொரு சாருருஜியான செதில் பூச்சியினால் தாக்கப்பட்ட பகுதிகள் காயத் தொடங்கும். செடியின் அப்பகுதிகளில் காப்பி அல்லது கருப்பு நிற செதில் பூச்சிகள் நிறைந்து காணப்படும். 1 பங்கு டீசல் 3 பங்கு சோப்பு தண்ணீரில் கலந்து செடியின் தண்டின் மேல் பூசுவதன் மூலம் செதில் பூச்சிகள் தங்காமல் இருக்க செய்யலாம். இப்பூச்சியின் எல்லா பருவங்களையும் கட்டுப்படுத்த பாஸ்மேட், மாலாத்தியான் மற்றும் DDVP என்ற 3 பூச்சி மருந்துகளையும் 0.5% சோப்பு தண்ணீரில் கலந்து தெளிப்பது சக்தி வாய்ந்ததாகும். இக்கலவை மருந்து அடித்த 10 நாட்கள் கழித்து இலையை புழுக்களுக்கு உணவாக கொடுக்கலாம். இலைப்பேன் என்பது மல்பரியை தாக்கும் மற்றொரு பூச்சியாகும். தாக்கப்பட்ட இலைகளின் மேல் முதலில் கீற்று மற்றும் புண் போன்ற அறிகுறி காணப்படும். தாக்குதல் அதிகமாக அவை படர்ந்து விடுவதுடன் இலைகள் விரைவில் முதிர்ச்சியடைந்து மஞ்சள் அல்லது கருமஞ்சள் நிறமாக மாறிவிடும். இந்த இலைகள் பட்டுப்புழு வளர்ப்புக்கு பயன்படாது. இலைப்பேனை கட்டுப்படுத்த 0.02% DDVP மருந்தினை 1 வார இடைவெளியில் 2 முறை தெளிக்கவும். இலையை மருந்தடித்த 7 நாட்கள் கழித்து உபயோகிக்கலாம். தத்துப்பூச்சிகள் இலையின் மேல் சுட்டரித்தது போன்ற அறிகுறியை ஏற்படுத்தும். இதனால் இலையின் நுனி மேல் முதலில் காப்பி நிற சுரண்டியதை போன்ற அறிகுறி ஏற்பட்டு பின்னர் அது இலையோரமாகவும் இலையின் நடு நரம்புக்கும் படர்ந்து கடைசியில் இலை கிண்ண வடிவம் போன்று மாறி விழுந்துவிடும். 0.05% DDVP மருந்தை 1 வார இடைவெளியில் 2 முறை அடிப்பதன் மூலம் தத்துப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இலையை கடித்து உண்ணும் பூச்சிகளில் பீகார் கம்பளிப்புழு, இறக்கையில்லா வெட்டுக்கிளி மற்றும் புரோட்டீனியா புழு முக்கியமானவைகளாகும். இவை பருவமழையின் ஆரம்பத்தில் அதிக அளவில் காணப்படும். பீகார் கம்பளிப்புழு என்பவை அதிக அளவில் மல்பரி இலையை உண்பவை. அவை முதல் 3 இளம் பருவங்களில் கூட்டமாக இலைமேல் இருந்து கொண்டு பச்சையத்தை சுரண்டுகிறது. இதனால் இலை காய்ந்து விழுந்து விடுகிறது. பருவமடைந்த புழுக்கள் முழு இலையையும் உண்டு கிளைகளில் இலைகளே இல்லாமல் ஆக்கிவிடுகின்றன. இப்புழு மண்ணிற்குள் கூட்டுப்புழுவாகிறது. இதன் வாழ்க்கை பருவம் 48 முதல் 50 நாட்களாகும். இது இலையின் அடிபாகத்தில் குழுவாய் முட்டையிடுகிறது. அவைகளை சேகரித்து அழிக்கலாம். இப்பூச்சியின் தாக்குதலை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிப்பது மிகவும் எளிதாகும். ஏனெனில் செடியின் மேலுள்ள இலைகளில் இலை நரம்புகள் மட்டுமே காணப்பட்டு ஒரு வலை போல் இருக்கும். இளம் பருவ புழுக்கள் திரள் திரளாக கூடி இலையின் அடிபாகத்தை உண்பதால் அவைகளை தாக்கப்பட்ட இலையுடன் சேகரித்து எளிதாக அழித்து விடலாம். முதிர்ந்த பருவங்களில் இக்கம்பளி புழுக்கள் மல்பரி தோட்டமெங்கும் பரவலாக காணப்படும். இந்நிலையில் 0.2% DDVP மருந்தை அடித்து இந்த புழுவை கட்டுப்படுத்தலாம். 15 நாட்கள் கழித்து இலையை பட்டுப்புழு வளர்ப்புக்கு உபயோகிக்கலாம். புரோட்டீனியா புழுவும் மல்பரி இலையை அதிக அளவில் உண்ணக்கூடியதாகும். இலையை மட்டுமல்லாமல் இளம் செடி மற்றும் செடியின் தண்டையும் அது வெட்டி உண்பதால் அதனை வெட்டுப்புழு என்று கூறுவார். நன்கு வளர்ந்த புழு வழவழவென்று பச்சை நிறமாக இருக்கும். ஒவ்வொரு மேல்பாக வளையத்தின் மீதும் 4 கரும்புள்ளிகள் காணப்படும். பீகார் கம்பளி புழுவை போலவே இப்பூச்சின் இளம் பருவ புழுக்கள் திரள் திரளாக இலையின் அடிபாகத்தில் அமர்ந்து பச்சையத்தை சுரண்டும். 200 முதல் 300 எண்ணிக்கைகள் கொண்ட முட்டைகள் இலையின் அடிபாகத்தில் காணப்படும். அவைகள் காப்பி நிற செதில்களால் மூடப்பட்டிருக்கும்.
முதிர்ந்த புழுக்கள் மண்ணிற்குள் கூட்டுப்புழுவாகி 35 நாட்களில் தன் வாழ்க்கை பருவத்தை முடிக்கின்றன. மல்பரி தோட்டத்தினை ஆழமாக உழுவதின் மூலம் இப்பூச்சியின் வெவ்வேறு பருவங்களும் மண்ணினின்று வெளிப்படுத்தப்பட்டு இயற்கை எதிரிகளின் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுகிறது. 0.25% பாராத்தியன் மருந்தை தெளிப்பதன் மூலம் இப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். மருந்தடித்த 8 நாட்கள் கழித்து இலையை புழு வளர்ப்பிற்கு உபயோகப்படுத்துவது பாதுகாப்பானது. ஆழ உழுவதாலும் பாசன நீரை வயலில் தேக்கி வைப்பதாலும் கூட்டுப்புழு கொல்லப்படுகிறது. இறக்கையில்லா வெட்டுக்கிளிகள் மல்பரி செடியின் எல்லா இலைகளையும் அடியோடு தின்று விடுவதால் பரந்த அளவில் சேதம் விளைவிக்கிறது. இவ்வெட்டுக்கிளிகள் பச்சை நிறமாக இருக்கும். ஒவ்வொரு பெண் பூச்சியும் 6 முதல் 8 முட்டை பையை 2 முதல் 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் மண்ணுக்குள் இடுகிறது. ஒவ்வொரு முட்டை பையிலும் 11 முதல் 18 முட்டைகள் இருக்கும். இம்முட்டைகள் ஏறத்தாழ 30 நாட்களில் பொரிந்து 7 இளம் பருவங்களை கடந்து 6 மாதங்களில் தனது வாழ்க்கை பருவத்தை முடிக்கிறது. தோட்டத்தினை ஆழமாக உழுவதால் இம்முட்டை பைகள் மண்ணின்று வெளிப்படுத்தப்பட்டு இயற்கை எதிரிகளின் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுகிறது. 0.5% BHC தூளை தண்ணீரில் கலந்து தெளித்தல் திறன் வாய்ந்ததாகும். மருந்தடித்து 10 நாட்கள் கழித்து இலையை உபயோகிக்கலாம். விவரிக்கப்பட்ட இம்முறைகள் இலை மற்றும் பயிரழிவை தடுக்கும் சீரிய சிக்கனமான முறைகளாகும். நினைவில் கொள்ளவும், பூச்சிகளற்ற மல்பரி செடிகள் என்றால் தரமான இலைகள் மற்றும் நிறைந்த மகசூல். மல்பரியை தாக்கும் வேர் நோய்கள். மல்பரி செடியை அநேக நோய்கள் தாக்குகின்றன. வேர் பகுதியை தாக்கி செடிகளை அழித்துவிடும் நோய்கள் மிக ஆபத்தானவை. இந்தியாவில் மல்பரியில் காணப்படும் 2 முக்கியமான நோய்கள் வேர் அழுகல் மற்றும் வேர் முடிச்சு நோய். நூல்புழு வகை மீலியோடொகைன் இன்காக்னிட்டா என்னும் ஒட்டுண்ணியால் வேர் முடிச்சு நோய் ஏற்படுகிறது. இந்நோய் அநேக பணப்பயிர்களை தாக்குகிறது. இதில் மிக முக்கியமானது மல்பரி. பாதிக்கப்பட்ட செடியின் வேர்கள் முடிச்சுகளாகவும் முண்டுகளாகவும் இருக்கும். இதனால் வேர் பகுதியில் உள்ள திசுக்கள் அழிக்கப்பட்டு செடிகளுக்கு பாய்ச்சும் தண்ணீரும் உரமும் முழுமையாக பயன்படாமல் போய்விடும். பாதிக்கப்பட்ட செடிகள் வளர்ச்சி குன்றியும் இலைகள் சிறியதாகவும் மஞ்சள் நிறமாகவும் காணப்படும். தோட்டத்தில் உள்ள செடிகள் ஒரே சீராக வளர்ச்சி அடையாமல் காணப்படும். 10 முதல் 15% வரை இலை அறுவடை பாதிக்கப்படுகிறது. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நாற்றுக்கள் மற்றும் தோட்டத்தில் உபயோகிக்கப்படும் கருவிகள், தண்ணீர் மூலம் இந்நோய் பரவுகிறது. நூல்புழுவின் வாழ்க்கை சூழலில் 3 நிலைகள் உள்ளன. அவை முட்டை, புழு மற்றும் முதிர்ச்சி அடைந்த பருவமாகும். முட்டையிலிருந்து வெளிவரும் புழு வேர்களின் உள்ளே நுழைந்து வேர் திசுக்களை சாப்பிடுகின்றன. அப்பொழுது ஏற்படும் ரசாயன திராவக மாற்றத்தினால் வேரில் உள்ள திசுக்கள் அதிகமாக வளர்ந்து பெரிய அளவில் உருவெடுத்து வேர் முடிச்சுகளாகவும் முண்டுகளாகவும் உருவாகின்றன. இந்த புழுக்கள் 4 முறை தோல் உரித்து வளர்ச்சி அடைந்து முட்டையிடக்கூடிய பெண் புழுக்களாக மாறுகின்றன. ஒவ்வொரு பெண் புழுவும் 300 முதல் 400 முட்டை இடுகின்றன. இந்த முட்டைகள் வேர் பகுதியில் சவ்வு போன்ற அமைப்பில் இருக்கின்றன. தகுந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது முட்டையிலிருந்து புழுக்கள் வெளிவந்து புதிய வேர்களை தாக்குகின்றன. வேர் முடிச்சு நோயை தடுக்க பல்முனை கட்டுப்பாட்டு முறைகளை கைக்கொள்வது அவசியம். நூல் புழுவின் ஒவ்வொரு வாழ்க்கை நிலையிலும், அதாவது முட்டை, புழு மற்றும் இனப்பெருக்கம் செய்யும் பருவங்களில் கட்டுப்பாட்டு முறையை அணுக வேண்டும். இந்த முறைகளை தொடர்ந்து 2 வருடம் உபயோகிக்க வேண்டும். நன்கு வெயிலடிக்கும் கோடை காலத்தில் ஆழமாக உழுவதின் மூலம் நூல் புழுவின் முட்டை மற்றும் புழு சூரிய வெளிச்சத்தில் பட்டு அழிந்து போகும் வாய்ப்பு உண்டு. இந்த நோய் பரவுவதை தடுக்க மல்பரி தோட்டத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வேர் முடிச்சு தென்படும் மல்பரி நாற்றுக்களை உபயோகிக்க கூடாது. தோட்டத்தில் உபயோகிக்கும் கருவிகளை உபயோகிக்கும் முன்பாக கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். எள் மற்றும் பிரெஞ்சு செவ்வந்தி பயிர்களை ஊடு பயிர்களாக 1 அடி இடைவெளி விட்டு வரிசைக்கு வரிசை பயிரிட வேண்டும். இந்த பயிர்கள் பூக்கும் பருவத்தில் இந்த பயிர்களை மண்ணோடு உழுதுவிட வேண்டும். இதனால் ஆல்பா டெர்த்தியனால் போன்ற கலவையை வெளிப்படுத்தப்பட்டு இந்த நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. வேப்பம் பிண்ணாக்கு விலை குறைவானது, பாதுகாப்பானது மற்றும் நல்ல பலன் தரக்கூடியது. வேப்பம் பிண்ணாக்கை ரசாயன உரத்துடன் கலந்து வருடத்திற்கு 1 ஹெக்டேருக்கு 2 டன் என்ற அளவில் 4 முறை உழுதுவிட வேண்டும். ஒவ்வொரு முறையும் 1/2 டன் என்ற விகிதத்தில்
உழுது பூமியில் இட வேண்டும். நூற்புழு கொல்லி விலை உயர்ந்தது, ஆனால் நம்பகரமானதும் நீண்ட காலத்திற்கு பயன் தரக்கூடியதும் ஆகும். 40 கிலோ புரோடான் 3G அல்லது 30 கிலோ ரக்பி எனப்படும் ரசாயன மருந்தை 4 சமபாகங்களாக பிரித்து ஒரு வருடத்திற்கு ஒரு ஹெக்டேருக்கு ரசாயன உரத்தில் சேர்த்து இடுவதும் நல்ல பலன் தரக்கூடியது. இம்மருந்தை பூமியில் இட்டவுடன் நீர் பாய்ச்சுவது அவசியம். மருந்துகளை உபயோகித்த 45 நாட்களுக்கு இலைகளை புழுக்களுக்கு உணவாக கொடுக்க கூடாது. வேப்பம் பிண்ணாக்கு இடுவதனால் ஒரு ஹெக்டேருக்கு ஒரு வருடத்திற்கு 5000 ரூபாயும், புரோடான் இடுவதால் ஒரு வருடத்திற்கு ஒரு ஹெக்டேருக்கு 2800 ரூபாயும் செலவாகிறது. மல்பரி செடியில் பூஞ்சக்காளான் என்ற கிருமியால் வேர்களை தாக்கும் மற்றும் ஒரு நோய் வேர் அழுகல் என்ற நோய். இந்த கிருமி ஃபியூசேரியம் வகையை சார்ந்தது. இதன் அறிகுறிகளை மல்பரி தோட்டத்தில் திடீரென்று ஒரு சில பகுதிகளில் செடிகள் வாடுதல், இலைகள் உதிர்தல் போன்ற நிகழ்வுகளின் மூலம் அறியலாம். மல்பரியை காவாத்து செய்தபின் இலைகள் முளைக்காது அல்லது கிளைகளில் சிறிய முரடாக தென்படும் இலைகள் முளைக்கும். இந்நோயால் தாக்கப்பட்ட மல்பரி செடிகளை எளிதில் பூமியிலிருந்து பிடுங்கிவிட முடியும். வேர்கள் அழுகிய நிலையில் காணப்படும். உட்குழாய் தசை திசுக்கள் பழுப்பு நிறமாக காணப்படும். அதிகமாக பாதிக்கப்பட்ட செடிகளின் வேர்கள் முற்றிலும் அழுகி இருக்கும். இந்நோய் மண், தோட்டத்தில் உபயோகிக்கும் கருவிகள் மற்றும் நீர் பாய்ச்சுதல் மூலமாக பரவுகிறது. வேர் பகுதியில் அதிக ஈரப்பதம் இருப்பதும் அதிக நீர் வடிய வடிகால் அமைக்காமல் இருப்பதும் மற்றொரு காரணம். இந்நோயை தடுப்பதற்கு மல்பரி செடிகளை நடுவதற்கு முன்பாக வெயில் காலத்தில் தோட்டத்தை ஆழமாக உழுது மண்ணை கிளறவிட்டு ஆறவிட வேண்டும். இதனால் பூமியில் போதுமான காற்றோட்ட வசதி ஏற்படுகிறது. ஆழமாக உழுவதினால் மண்ணில் உள்ள பூஞ்சக்காளான் கிருமிகள் சூரிய வெப்பத்தால் தாக்கப்பட்டு அழிந்து விடுகின்றன. செடிகளை நடுவதற்கு முன்பாக நாற்றுக்களை 0.2% பெவிஸ்டின் என்ற மருந்தில் 1 மணி நேரம் நன்றாக மூழ்க வைத்து பின்னர் நடவு செய்ய வேண்டும். நடவு செய்ய போகும் குழிகளில் 4 அல்லது 5 கிராம் டைத்தேன் M45 என்ற மருந்தை தூவி பின்னர் செடிகளை நட வேண்டும். ஏற்கனவே நடவு செய்யப்பட்ட தோட்டத்தில் வேர் அழுகல் நோய் ஏற்பட்டால் என்ன செய்வது? இலைவாடல் அறிகுறிகள் தென்பட்டவுடன் போர்டியாக்ஸ் கலவை மற்றும் 7.9 கிராம் காப்பர் சல்பேட், அதற்கு சமமான நீர்த்த சுண்ணாம்பு இவற்றை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து வேர் பகுதியில் ஊற்ற வேண்டும். அதிகமாக தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கிவிட வேண்டும் மற்றும் அதன் வேர் பகுதிகள் முழுவதையும் மண்ணிலிருந்து தோண்டி எடுத்துவிட வேண்டும். பின்னர் அவைகளை நெருப்பில் அழித்துவிட வேண்டும். அந்த இடத்தில் உள்ள மண்ணை 1 அல்லது 2 வாரங்களுக்கு சூரிய வெளிச்சம் நன்கு படும்படி செய்ய வேண்டும். இவ்விதமான முன் எச்சரிக்கைகளையும் தேவையான தடுப்பு முறைகளையும் பின்பற்றினால் உங்கள் மல்பரி தோட்டங்கள் வேரழுகல் நோயால் பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமாக செழித்து வளரும். இதன் மூலம் நல்ல வருமானம் நிச்சயம். இலையில் ஏற்படும் நோய்கள். பட்டுப்புழுக்களை வளர்ப்பதற்காக மல்பரி பயிரிடப்படுகிறது. இதன் இலைகள் பல நோய்களால் தாக்கப்பட்டு இலை உற்பத்தி குறைகிறது. மேலும் பட்டுப்புழு வளர்ப்பு, பட்டுக்கூடு உற்பத்தி செய்தல் இவைகளின் தரமும் பாதிக்கப்படுகிறது. மல்பரி இலையை தாக்கும் முக்கிய நோய்கள் இலைப்புள்ளி, மாவு பூஞ்சானம், இலைத்துரு நோய். இந்த 3 நோய்களும் பூஞ்சக்காளானால் ஏற்படுகின்றன. இந்த நோய்கள் மழை மற்றும் குளிர்காலங்களில் அதிக பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இலைப்புள்ளி ஆரம்பத்தில் பழுப்பு நிறத்தில் உருவமற்று சிறு புள்ளிகளாக தென்படும். நாளடைவில் இப்புள்ளிகள் பெரிதாகி இலையின் மற்ற பகுதிகளுக்கும் படர்ந்து இலைகள் மஞ்சள் நிறமாகி இளம் பருவத்திலே விழுந்துவிடும். இந்த நோயினால் இலை உற்பத்தி 10 முதல் 12% வரை குறைகின்றது. ஓரளவு பாதிக்கப்பட்ட இலைகளினால் 20 முதல் 25% இலை உற்பத்தி மறைமுகமாக பாதிக்கப்படுகிறது. இலைகளில் உள்ள நீர்ப்பிடிப்பு, புரதச்சத்து, சர்க்கரை மற்றும் வைட்டமின் சத்துக்கள் இலைகளில் பாதிக்கப்பட்டு இலைகளின் ஊட்டச்சத்து குறைகிறது. இந்த நோய் சர்கோஸ்போரா மோரிகோலா எனும் பூஞ்சக்காளானால் ஏற்பட்டு ஏற்கனவே பாதிக்கப்பட்ட செடிகள், செடியின் கழிவுகளிலிருந்து காற்று மூலம் பரவுகிறது. கொயிடியா அல்லது சூல் இவை இலைப்பரப்பில் விழுந்தவுடன் மைசீலியா வகை பூஞ்சக்காளான் முளைவிட்டு இலையின் திசுக்களில் சென்று 10 முதல் 12 நாட்களில் நோய் அறிகுறி தென்படுகிறது. அடுத்த 3 அல்லது 4 நாட்களில் சூல் உற்பத்தியாகி மேலும் இந்த நோய் காற்று அல்லது மழை துளிகளின் மூலம் பரவுகிறது. செடிகளுக்கு இடையில் இடைவெளி அதிகமாக இருந்தால் காற்றில் உள்ள ஈரப்பதம் குறையும், இந்த நோய் பரவுவதும் குறையும்.
இந்த நோயின் அறிகுறி தென்பட்டவுடன் பாதிக்கப்பட்ட இலைகளை பறித்தெரித்து விட வேண்டும். 0.2% தன்மையுள்ள பெவிஸ்டின் மருந்து பாதிக்கப்பட்ட தோட்டத்திற்கு 15 நாட்கள் இடைவெளி விட்டு இருமுறை அடிக்க வேண்டும். இந்த மருந்தை அடித்த 6 நாட்களுக்கு அந்த இலைகளை பட்டுப்புழுவுக்கு உணவாக கொடுக்கக்கூடாது. மாவு பூஞ்சானம் மலை பிரதேசங்கள் மற்றும் அதிக மழை பெய்யும் இடங்களில் சமவெளி பகுதியில் குளிர்காலங்களில் மல்பரியின் இலையை தாக்கும் மற்றொரு நோய். இந்த நோய் பிலக்டேனியா கோரிலியா என்னும் பூஞ்சக்காளானால் ஏற்படுகின்றது. இது ஒரு சாருண்ணி வகையை சார்ந்தது. இலையில் உள்ள சத்துக்களை உறிஞ்சி இலையின் அடிப்பாகம் வரை பரவுகிறது. இது பிரத்யேகமான உறிஞ்சிகளால் இலை துவாரங்கள் மூலம் சத்தை உறிஞ்சுகிறது. அவை கொனிடியா மூலம் பாலியல் முறையிலும் பின்னர் ஆஸ்கோஸ்போர் முறையில் பாலியல் கலவா முறையிலும் இனப்பெருக்கம் செய்கிறது. மாவு பூஞ்சானம் நோயால் தாக்கப்பட்ட இலையின் அடிப்பகுதியில் உருவமற்ற சிறு சிறு வெள்ளை நிற திட்டுக்களாக தெரியும். இந்த திட்டுக்கள் பெருகி நாளடைவில் கருப்பு நிறமாக மாறிவிடும். இந்த நோயால் பாதிக்கப்பட்ட இலைகள் மஞ்சள் நிறமாகவும் கடினமாகவும் மாறிவிடும். மாவு பூஞ்சானம் என்ற நோயை ஆரம்பத்திலேயே தடுக்காவிட்டால் மலைப்பகுதிகளில் 10 முதல் 15%, சமவெளி பகுதியில் 5 முதல் 6% இலை உற்பத்தியை பாதிக்கப்படும். பூஞ்சக்காளான் கொல்லி உபயோகித்து இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். 0.2% திறன் உள்ள கராத்தேன் அல்லது பாவிஸ்டின் மருந்தை செடி முழுவதும் நன்றாக நனையும்படியாக தெளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும். குறிப்பாக இலையின் அடிப்பகுதியில் மருந்தை நன்றாக அடிக்க வேண்டும். அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மல்பரி செடிகளுக்கு 15 நாள் இடைவெளி விட்டு 2ஆம் முறை மருந்து அடிக்க வேண்டும். இம்மருந்து உபயோகித்த 1 வாரம் கழித்து இலைகளை பட்டுப்புழுக்களுக்கு உணவாக கொடுக்கலாம். இலைத்துரு நோய் என்பது மல்பரி இலையை தாக்கும் மற்றொரு நோய். இது குறிப்பாக குளிர்காலங்களில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சற்று முதிர்ந்த இலைகள் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. இலை அறுவடை செய்வது தாமதமானால் இந்த நோய் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். ஆரம்பத்தில் அடிபாகத்தில் பழுப்பு நிறமான சிறு புள்ளிகளாக தென்படும். பின்னர் இலையின் இருபுறத்திலும் பரவிவிடும். பாதிக்கப்பட்ட இலைகள் மஞ்சள் நிறமாகி வறண்டு போய் கீழ் விழுந்துவிடும். செரட்டோலியம் பிசி என்ற பூஞ்சனம் இலைத்துரு நோயை ஏற்படுத்துகிறது. இந்த நோய் சூல் மூலம் பரவுகிறது. இந்த நோயால் 5 முதல் 15% இலை உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டு கீழே விழுந்த இலைகளின் மூலம் இந்நோய் மீண்டும் பரவுகிறது. எனவே இந்த இலைகளை சேகரித்து எரித்துவிட வேண்டும். 0.2% திறன் உள்ள காவாச் என்ற பூஞ்சக்காளான் கொல்லி மருந்தை 15 நாட்கள் இடைவெளி விட்டு இருமுறை தெளித்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம். மருந்து அடித்த 7 நாட்கள் கழித்து இலைகளை பட்டுப்புழுவுக்கு உணவாக கொடுக்கலாம். மல்பரி செடிகளை நோய் தாக்காமல் ஆரோக்கியமாக காத்துக்கொள்ள தேவை